ஒரு வேலை தர செய்றியா? செய்கிறேன் பெரியப்பா. உனக்கு எவ்வளோ பாப்பா வேணும்? என்ன நானும் உன் தங்கச்சி தானே. இந்த சசிகுமார் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப இந்த சொசைட்டிக்கு முக்கியமான கதை. இந்த கதை சொல்கிற விஷயம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பகீர்ந்தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நல்ல படம், அதில் நோ டவுட். மியூசிக் அதாவது திரைப்படமாக நீங்கள் முதல்ல பார்க்கணும். மியூசிக் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு நல்ல படம், சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான படம். அது சமத்துவத்தை பற்றி பேசுகிற ஒரு படம், சமூக உரிமையை பற்றி பேசுகிற ஒரு படம். ரெண்டுமே நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் கிடையாது, நல்ல படம். இல்லை, கண்டிப்பாக பார்ப்பாங்க ஆடியன்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆடியன்ஸு நல்ல படம் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க, நோ டவுட். இருக்க வேண்டிய படம் தாங்க. சசிகுமாரோட நடிப்பு, சசிகுமாரோட வீட்டில் நடிப்பு எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. இந்த காலத்துக்கு நம்மளுக்கு வர வேண்டிய படம், ஏற்கத்தக்க படம். என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் பேஸ்ல சூப்பரா இது பண்ணிருக்காங்க? தலித்தோட இதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. வேற என்ன ப்ளஸ் இந்த படம் ஏன் ஆடியன்ஸ் பார்க்கணும்? தாழ்த்தப்பட்ட ஜாதி வந்து மேலே வரணும்னு ஒரு இது பதவிக்கு வரணும்னு ஒரு இதுக்காக சமூகத்துக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு காமன் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா? ஒரு ஃபேமிலியோட வரவங்க போறவங்க இந்த மாதிரியான கண்டென்ட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு? கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். வேற என்ன ப்ளஸ், யூனிக் ப்ளஸ்னா இந்த படத்துல என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு? தாழ்த்தப்பட்ட ஜாதி வந்து மேலே வரணும்னு பண்ணுறாங்க. ஒரு பிரசிடண்டாக நிற்க வைக்கிறாங்க. அந்த பிரசிடண்ட் வந்து பதவி வந்து எப்படி இது பண்ணணுமோ பண்ணி தகுத்து போடுறாங்க. மறுபடியும் பிரசிடண்ட் பதவிக்காக வரக்காக அந்த ஒரு மேற்கொண்ட ஒரு ஆஃபீஸில் வந்து அவர் வந்து நிற்க வைக்கிறாங்க. யாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு? ஸோ எல்லா படத்தில் எல்லாத்தோட ஆக்டிங் நல்லாயிருக்கு சார். சசிகுமார், சமுத்திரகனி நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படம் ஏன் ஆடியன்ஸ் பார்க்கணும்? இந்த படம் ஏன் ஆடியன்ஸ் பார்க்கணுன்னா, ஜாதின்றதே இருக்கக்கூடாதுப்பா, அவ்வளோதான். இதை வந்து ஒரு இடத்துல வந்து, அதாவது நம்ம முதல்வரோட படத்தை கூட காட்டுறாங்க. அவரெல்லாம் இதை ஏற்றுக்கிட்ட மாதிரி தானே இருக்குது. அப்படி இருக்கிற போது இது உண்மையாலுமே தரமான படம், தரமாக இருக்குது, அவ்வளோதான். இது சசிகுமார் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த மூவி பார்க்கணும்னு எந்த காரணத்துக்காக நீங்கள் வந்தீங்க? இல்லை, இது வந்து வந்திருக்கு. ஆமாம், கண்டிப்பாக வந்திருக்கு 5 படத்தில் இந்த படம் இல்லை. இவர் படம் முன்னாடி அயோத்தின்னு ஒரு படத்தை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அந்த எஃபெக்டில் தான் நான் ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்த்தேன். அந்த எஃபெக்ட் பூர்த்தி பண்ணிச்சா? எனக்கு பூர்த்தி ஆச்சுங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது. ஆனால் அது செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இந்த குடும்ப இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அருமையான படம். கடைசி கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் அது பண்ணியிருந்தாருன்னா, ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கதாநாயகியமாக. அவங்க அந்த பையன்லாம் ஒரு இது இன்னும் கொஞ்சம் நல்ல எமோஷன் காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஜாதி படம்னு நினச்சி பார்க்க வேண்டாம். நல்ல படம், தரமான படம். கடைசி 20 நிமிஷம் கலக்கலாக இருக்குது. ஒரு உண்மையாலுமே ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. ஃபீல் கடைசி 20 நிமிஷத்துக்கு இருக்குது. ஆனால் உண்மையாலுமே அந்த கிளைமேக்ஸ் தான் நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிய வந்தால் கூட அதை முடிவில் வந்து அது சரி கட்டுறது சரியாக இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தா எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஆமாம், ஃபீல் கம்மியாக தெரியும். அது கம்மியாக தான் தெரியும். ஆமாம், இது அந்த ஜாதி இந்த ஜாதின்னு நினைக்காத பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம். ஆமாம், டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் ரீகார்டிங் அருமையாக இருக்குது. 2 பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது படத்தில், வெளியே வந்து கேட்குற மாதிரி இல்லை. இதுதான் என்னோடது. தேங்க்யூ. அதான் மூவியோட இது பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் ஆக்டிங்கு, இதில் வர பாடல்கள், அப்புறம் படத்தோட இயக்கம் ரொம்ப அருமையாக எடுத்துன்னு போயிருக்காங்க. இது ப்ளஸ்ஸு. மூவியோட ஃபுல்லாக மைனஸ்ன்னு சொல்ல போனீங்கன்னாக்கா, ஜாதி சம்மந்தப்பட்டமாக தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஜாதி ரீதியாக மூவி வந்துட்டே இருக்கு. காமன் பீப்புளுக்கு எப்படி ஆக்ட் ஆகுங்க? இல்லை, இது வந்து நாட்டில் நடக்கிற விஷயத்தை தான் இவங்க வந்து இது சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. அவ்வளோ வில்லேஜ் சைட்லலாம் இது இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. அது இனிமேல் நடக்கக்கூடாது. எதுக்கு ஜாதின்னு வருது? ஜாதியே இல்லாமல் இருந்தால் எல்லோரும் மனுஷன் தானே.
அந்த மாதிரி போயிட்டால் நல்லாயிருக்கும். அது எல்லோரும் உணரணும். அவங்களோட வாழ்க்கையை தான் இதை வந்து அவங்க படமாக பண்ணியிருக்காங்க. அது மியூசிக் சூப்பராக இருக்குது, ஆக்டிங் சூப்பராக இருக்குது, பாட்டு சூப்பராக இருக்குது. சசிகுமார் நடிப்பு சொல்லவே தேவையில்ல. அதில் நடிச்சிருக்கேன். இன்னும் பாலாஜி சக்திவேல் சார் வில்லன் ஆக்டிங்கில் சூப்பராக பின்னி எடுத்திருக்காப்புல. அப்புறம் ஸ்டாலின் அவரும் நடிச்சிருக்காரு. அதான் அந்த படத்தில் கிளக்காக வர்றாரு ஸ்டாலின், அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. சசிகுமார் சார் இவங்களுக்கு மேலே போயிட்டார். சூப்பர். கண்டிப்பாக. அதாவது எமோஷன் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே கண் கலங்குது, அங்கங்கே லைட்டாக சிரிப்பு வருது. படம் அங்கங்கே அவங்க வந்து ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா நசுக்கப்படும் போது நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு ஒரு மாதிரி வெறித்தனமாக வருது. அவங்களாம் ஏன் இந்த மாதிரி நசுக்கப்படுறாங்க, அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதில் வந்து பாலாஜி சக்திவேல் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. நன்றி. நந்தன் மூவி ரொம்ப அருமையான மூவி. ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக அது நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். படமாக நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக பாரதி ராஜாவை நம்ம சொல்லுவோம், கிராமங்களை நோக்கி தன்னுடைய கேமராக்களை கொண்டு போனார், கதைகளை கொண்டு போனார், வாழ்வியலை கொண்டு போனார், நேரடியாக படம் பிடிச்சார், இன்றைக்கி பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி அண்மையிலையும் அதே போல் எத்தனையோ இயக்குநர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தனம் அந்த வகையில் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக மேக் பண்ண ஒரு மூவி. இதில் சசிகுமார் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. பொலிட்டிக்கலாகவும் சரி, பொலிட்டிக்கலாக அந்த கதைக்கு ஒத்துக்கிட்டு அவர் பண்ண விஷயத்துக்கு அவருக்கு ஒரு சல்யூட் சொல்லலாம். அதே போல் ஒரு கிராமவாசியாக ஒரு இன்னோசென்ட்டு, எந்த விஷயமும் தெரியாது, எந்த அரசியலும் தெரியாது, எந்த விஷயம் தெரியாது அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு அவருடைய நடிப்பு, அவருடைய முகபாவனை, உடல் பாவனை, இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவரோட மனைவி கேரக்டர், அவரோட பையன் கேரக்டர், அதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் அந்த கிராமம் முழுக்கமே இருந்த அத்தனை கேரக்டர்ஸும் வந்து அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக ரியாலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ஜாதி ரீதியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தமா அப்படியே ஒரு கேள்வி. இது வந்து எப்படின்னா, சினிமான்றது நீங்கள் சொன்னதே தப்பு. சினிமான்றது வந்து சாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. சினிமான்றது ஒரு காட்சிப்படுத்துறது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு காட்டுறது. இன்றைக்கி அதை நம்ம வந்து ஊடகம் மேம்பட்டு வர சமயம் போது ஒரு டாக்குமெண்ட்ரியாக இப்படியான பிரச்சனைகள் நடக்குது, இப்படியான வாழ்வியல் நடக்குது, இப்படி ஒருத்தன் வந்து பசியோடு வாடிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் வீடு இல்லாமல் வாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியாக நம்ம பார்க்கணும். அப்போ இதை சொல்கிறது வந்து நீங்கள் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் சினிமா இருக்கணும்னு சொல்கிறதே வந்து அபத்தமான ஒரு விஷயமா சொல்கிறேன் நான். அதே போல் இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து சாதியா மதமா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சொல்ல முடியாது. சமீபத்தில் நடிகராக இருந்து இன்றைக்கி இயக்குனராக இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்கள், நடிகராக இருந்த பழைய நடிகர், இன்றைக்கி அந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த படம் என்ன சொல்லுது, இந்த படம் என்ன சொல்லுது, வாழை என்ன படுது தான் சொல்லுதுன்னு நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் நீங்கள் சொல்கிறத விட மக்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்களே, ரிவ்யூஸ் கொடுக்குறாங்களே, அதை வச்சு நீங்கள் சொல்லலாம் எந்த படம் சாதியை பற்றி பேசுது, எந்த படம் மதத்தை பற்றி பேசுதுன்னு. நார்மலாக எல்லாருக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், என் கொள்கை இதுதான், என் குடும்பம் இதுதான், நான் இந்த பின்புலம். அப்போது என் மனசாட்சிக்குள்ளே இது சரி தவறுன்னு தெரிஞ்சாலுமே கூட நான் இதுவாக தான் ரியாக்ட் பண்ணணும், இதை தாண்டி நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, இல்லைனா என் குடும்பத்தில் திட்டுவான், இல்லை என் சாதிக்காரன் திட்டுவான், என் மதத்துக்காரன் திட்டுவான்னு சொல்கிறது அபத்தமான ஒரு விஷயம். அதனால் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கலாம். மூவி ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாருமே வந்து பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், பிள்ளைகளும் பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம். எல்லாமே சென்டிமெண்ட்டு, ஃபீலிங்ஸு எல்லாமே இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு.